விக்னேஸ்வரா, கடவுளே, இது உனக்கே நல்லா இருக்கா? புள்ள வேணும்னு கேட்டேன், வாஸ்தவம் தான். அதுக்காக இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணா? கண்ணை மூடிக்கிட்டு நிம்மதியா கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பசங்க ஒவ்வொரு நாளும் காதை பொத்திக்கிட்டே கும்பிட வைக்கிறாங்க. என்னைக்கு தான் என்ன கையெடுத்து கும்பிட வைப்ப? இந்த அநியாயத்தை நீ கேட்க மாட்டியா? ஏங்க இப்படி காலங்காத்தால புலம்புறீங்க? விக்னேஸ்வரா, வித்தியாசமா நினைக்காத, என் பொண்டாட்டி தான். அது அவருக்கு தெரியும். என்னங்க, நம்ம பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி எல்லாம் நடக்குமா? ஐயோ, அடி பாவி, 2 பேருக்கும் ஒரு பொண்ணா? இவனுங்க 2 பேரும் ஒத்து போவானுங்க, பொண்ணு ஒத்து போவாளா? சும்மா இருங்க, நீங்களும் உங்க பேச்சும். பொண்ணை பாருங்கன்னு சொல்ற, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. சும்மா இரு. இந்த பரதேசி பயலுக படிக்காம இருந்து தொலைச்சாலும் பரவாயில்ல. எவ்வளோ ஒரு நாட்டுக்கட்டையை கொண்டாந்து முத்தத்துல விளக்கேத்து வைன்னு சொல்லிட்டு போயிருப்ப. இவனுங்க தான் ஒரு முழத்துக்கு வச்சிருக்கானுங்களே. என்னது? படிச்ச டிகிரிய. ஓஹோ. இவனுங்க படிச்ச படிப்புக்கு நான் எங்க போய் பொண்ணை பாக்குறது? ஹலோ 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 ஹலோ. விடுங்கடா, உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுங்க. அடுத்த வீட்டு பசங்க மாதிரி அலோ அலோன்றீங்களே. நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்கடா. ஹலோ. ஏய், விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கேன். அப்பா, என்ன பண்ணீங்க? அண்ணனும் தம்பியும் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்கோங்களா? அனாவசியமா 2 ஆம்பளைங்களோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. என்னங்க நீங்க விவரங்கிட்ட தனமா என்கிட்ட பேசுற மாதிரியே பிள்ளைங்கிட்டையும் பேசுறீங்களே, அது உங்களுக்கு புரியுமா? குழம்பிடுச்சுங்க குழந்தைங்க, பாவம். வளர்ந்துருப்பானுங்கன்னு நினைச்சேன். கொஞ்சம் விவரமா கேளுங்கடா. உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பொண்ணு, சரிதானா? எதுக்குன்னு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தாண்டி. இந்த பாரு, ஓம் பொண்டாட்டியோட இவனும் இவன் பொண்டாட்டியோட நீயும் மிச்சத்தையும் கவனமா கேளுங்கடா. சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழணும். என்னடி கல்யாண பேச்சு எடுத்த உடனே 2 பேரையும் காணோம்? எல்லாம் உங்களாலதான். எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியல. பிள்ளைங்க சாப்பிடாம கூட போயிட்டானுங்க. பேசாதடி. நம்ம சாந்தி முகூர்த்தன்னைக்கு பாலையும் பழத்தையும் கொடுத்து என்ன முறைச்சு பாத்தியே, அப்பவே சொன்னேன் விடிஞ்சா ஆடி மாசண்டேன்னு. விட்டியா? விடல. அக்கி நட்சத்திரத்துல பிறந்து நம்மளை இப்படி ஆட்டி வைக்கிறானுங்க. ஐயோ ஐயோ. ஆனா இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசண்டி. ரொம்ப பார்வதி,